கோவில் கோவிலாக சென்ற இளைஞர் கடவுளே கொடுத்த வரம். அருமை தம்பி. இளைஞர் கூட்டம் நினைத்தால் எதையும் மாற்றிவிடலாம் என்பது திரைப்படங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அன்புதான் எல்லாம் சேது என்னும் முகநூல் பக்கத்தில் இளைஞர் ஒருவர் இதுவரை தமிழ்நாட்டில் உள்ள சிதிலமடைந்த கோவில்கள், மன்னர் காலத்து கோட்டைகள் என பல பகுதிகளுக்கு சென்று அதனை வீடியோவாக பதிவு செய்து மக்கள் பார்வைக்கு கொடுத்து வருகிறார். இதில் அவர் கோவில்கள் குறித்து குறிப்பிடும் இடங்களுக்கு பலரும் இப்போது திருப்பணி மற்றும் பல்வேறு உதவிகள் செய்ய முன்வந்து இருப்பதால் ஒரு இளைஞர் கூட்டம் இப்போது ஒட்டுமொத்த தமிழர் வரலாற்றையும் மீட்டு வருகிறது. இனி வரும் நாட்களில் இதேபோன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களையும் இளைஞர் பட்டாளம் மீட்க முன்வந்துள்ளதால் தமிழர் கலாச்சாரம் மற்றும் இந்துக்கள் பண்பாடு போன்றவை எவராலும் அழிக்க முடியாத ஒன்றாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அன்புதானே எல்லாமே சேது என்ற குழுவிற்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அன்பு தானே எல்லாம் சேது நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற மௌனஜப்பட்டி அங்கே இருக்கிற உப்பிரிகை மண்டபத்தில் தான் இருக்கும். இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மண்டபமாக இருக்கும். அது இல்லாமல் இது வந்து ஒரு காவல் மண்டபமாக இருந்திருக்குங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 8 திக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். அந்த மண்டபத்தோட நடுவில் நின்றுட்டு எல்லா பக்கத்துமே நம்ம வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இந்த மண்டபமானது இருக்குது. இன்றைக்கி இந்த மண்டபத்தோட நிலை என்னன்னு பார்த்திங்கன்னா மிகவுமே வந்து ஒரு மோசமான நிலை தான். எப்படி இருக்குங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். நம்ம வந்து அதை நேராகவே காட்டுறோம். இதுதான் இந்த மண்டபத்தோடைய வெளிப்பகுதி. ஸோ வீடுகள் நிறைந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டபமானது இருக்குது. அப்படி இருந்துமே இதோட நிலையை வந்து பாருங்கள். இது எத்தகைய செயலுக்கு பயன்படுத்துகிறாங்கிறத நம்ம வந்து நேராக காட்டுறோம் பாருங்கள். இவ்வளோ பெரிய ஒரு மண்டபத்தை கட்டுறப்ப வந்து இது எதுக்கும் தேவையில்லைனா கட்டியிருப்பாங்க. மன்னர்கள் வேலை வெட்டி இல்லாமலே கட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து இழந்து போகிறோம் அப்படின்னா என்ன சொல்கிறதுனே தெரில. இதோடைய மண்டபத்தை பாருங்கள். இதுதான் அந்த மண்டபத்துக்கு போகிற நுழைவாயில் முன் மண்டபம். ஸோ இதுவே எப்படி இருக்குன்னா உள்ளே எப்படி எந்த நிலையில் இருக்குன்னு பாருங்கள். சுற்றி வீடுகள் இருந்துமே இதோட நிலை வந்து இதுதான். இது ஏன் இன்னும் வந்து பாதுகாக்கலைங்கிறது தெரியல. நம்ம வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணியிருந்தோம். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கு பாருங்கள். நம்ம வந்து ஒரு படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்கோம். செம்பாரங்கற்களால் ஆன ஒரு படிக்கட்டு. தஞ்சாவூர்லேயே இந்த கற்கள் வந்து அதிகமாக காணப்படும். ஸோ ரொம்பவும் இது பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது இல்லைங்க. பார்த்தீங்களா ஒரு படிக்கட்டு அமைப்பே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அப்போ உள்ளே எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். இப்போ தான் இந்த கட்டிடம் வந்து விழுந்திருக்கு மரத்தின் வேரால். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கழுங்கல்ல வேர் வந்து இதாகிருக்குன்னு. இதுதான் இந்த மண்டபத்தோடைய நுழைவாயில். எவ்வளோ அழகாக தூண்களோடைய அமைச்சிருக்கு பாருங்கள். அதை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோன்னு மட்டும் பாருங்கள். நம்ம மக்களாகிய இந்த ஏரியா மக்கள் வந்து இந்த ஏரியா இளைஞர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.